வெல்கம் டு ஸ்ரீ சக்கரம் சேனல். நாம் மனுஷங்க பல உறவுகளால் நிறைஞ்சு இருக்கோம். சில சமயங்களால் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க மனசு நோக்கும்படி நடந்துக்கிறோம். நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு கூட சந்தர்ப்பம் அமையாமல் போகலாம். அப்போது நாம் மனசுக்குள்ளே நம்மளோட நியாயங்களெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் அவங்க கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். அப்படி ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கான தாந்திரீக முறையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எலுமிச்சை பழத்தை சித்தர்கள் தேசி பழம்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் இதை ராஜகன்னியும் சொல்லுவாங்க. இந்த ஒரு பழம் கையில் இருந்தால் உலகம் முழுவதும் தொடர்பு கொள்ள முடியும். ஒரு சின்ன விளக்கை 4 அடி உயரத்தில் ஒரு மர ஸ்டூலில் கிழக்கு நோக்கி ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. விளக்குலேருந்து 4 அடி தூரம் தள்ளி தரையில் ஒரு விரிப்பு வச்சு அது மேலே மேற்கு பார்த்து அமர்ந்து வழிபாட தொடங்கணும். நமக்கு வசதியான ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமரணும். பேரம் பேசாமல் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வாங்க. இந்த பயிற்சியை அதிகாலை 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே, இல்லைன்னா இரவு 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே செய்யுங்க. பரணி, பூரம், பூராட நட்சத்திரம் பகலில் பயிற்சி பண்ணலாம், அல்லது சுக்கிர ஓரையிலையும் பயிற்சி பண்ணலாம். இந்த ஆகர்ஷணத்துக்கு மிகுந்த சக்தி வாய்ந்த நாள் வெள்ளிக்கிழமை தான். வலது கையில் எலுமிச்சை பழத்தை வச்சுக்கிட்டு மேலே கூறியபடி அமரவும். தீபத்தை பார்த்தபடியே அகத்தியர் கூறிய ஆகர்ஷண மந்திரமான ஓம் ரீம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய தேசி பழம் ஆகர்ஷிய வாவா ஸ்வாஹா என 108க்கு குறையாமல் சொல்லுங்க. ஜெபித்து முடித்தவுடன் எலுமிச்சை பழ விளக்க பக்கத்தில் கொண்டு போய் வச்சுருங்க. திரும்ப வந்து விரிப்பில் புத்தர் போல அமர்ந்துக்கோங்க. இடது கையை விரித்து அதன் மேலே வலது கையை வைக்கவும். கண்களை மூடிக்கொண்டு எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி பூர்வ மத்தியில் கொண்டு வரவும். மனதுக்குள்ள ஓம் ரீம் ஆகர்ஷய ஆகர்ஷய தேசி பழம் ஆகர்ஷய வாவா ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை முடிஞ்ச மட்டும் சொல்லுங்கள். அதே பழத்தை கையில் வச்சுட்டோம், அதே பழத்தை வழக்க பாதத்தில் வச்சோம். திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. தியானத்தின் போது விளக்கு கீழே வச்ச பழம் உங்கள் கைக்கு வந்துடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது சித்தியாகிறதுக்கு சுமார் 90 நாட்கள் ஆகும். இந்த பூஜையை செய்யறதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமானை வணங்கிக்கோங்க. ஒரே பழத்தை தொடர்ந்து கடைசி வரைக்குமே நீங்கள் பூஜை பண்ணலாம். பழம் அழுகி போயிடுதுன்னா மீண்டும் முதல்ல பூஜையை ஆரம்பிக்கவும். இந்த காலத்தில் சைவ உணவு மட்டுமே உட்கொள்ளவும். இந்த காலத்தில் பிரம்மச்சாரியம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். முடிந்த மட்டும் இந்த மந்திரத்தை 1,00,000 முறையாவது உரு செய்ய வேண்டும். இந்த பூஜை நீங்கள் உரு செஞ்சு அது உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னா நீங்கள் மனசில் யார்கிட்ட எதை பேசணும்னு நினச்சாலும் அது அவங்க காதில் ஒலிக்கும். அவங்க அதுக்கு திரும்ப பதில் பேசுகிறதும் உங்கள் காதில் விழும். இந்த பயிற்சி மேலும் மேலும் செய்கிறது எப்படி? நீங்கள் யார்கிட்ட பேசணுமோ அவங்கள அந்த பழத்துக்குள்ளே ஆவாகம் பண்ணுவது எப்படி? நீங்கள் அவங்கக்கிட்ட தொடர்பு கொண்டுட்டீங்க, இருந்தும் அவங்க உங்கள் கூட பதில் பேசலைன்னா அதை சரி செய்வது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவை விரைவில் போடுறேன். நன்றி.